சுவாமி வருதையா நங்கையாளோ சுவாமி என்ன செய்தி மகனோட வர வேண்டும் இல்லைன்னா செத்து போறேன்னு சொல்லி மாமனார் அடிக்கலையே மாமியார் 2 பேரும் அடிச்சாங்களே அவங்க அடியோ தண்டம் அடிச்சு வெளியே போடி அப்படின்னு சொன்னாங்களே ஜெயமாபுரி பட்டணத்திலிருந்து இந்த வடவண்டு வீதி வரைக்கும் தெருவழியா வந்தனே இந்த நடந்தக்கார்கள் சுவாமி சோழுதையா நங்கையாளோ சுவாமி என்ன செய்தி உதவி செய்ய மாட்டியா 6 மாசம் ஆகுதுன்னா தாலி கட்டி தவிர வேற ஒரு சுகத்தை நான் அனுபவிக்கிறேன்னா உனக்கு இந்த அடிய சித்திரமே மாமையிலே அடி சித்திரமே மாமையிலே ரத்தின பசிக்கிலே சேரடி என் மாமையிலே ஆன பொண்ணை பெத்தவங்க அத்தனை பேரை உட்கார்ந்து இருப்பீங்க பெண்களை பெத்த எத்தனை பேர் இருப்பீங்க நீ அவங்க என்ன பண்றாங்க உள்ள ஐயா கொண்டாட்டமாகவே கும்மாள போடுறீங்க ஐயா பெண்ணாலும் ஜவியா நானும் தெருவில் நிற்கின்றேன் சுவாமி படுக்கக்கூடிய பொண்டாட்டி பேசாத படுக்கக்கூடிய பொண்டாட்டி நான் தெருவில் நிக்கிறேன் கேவல உடம்பு பணத்துக்காக உடம்பு விற்கிற தாசிக்கிட்ட கும்மாளம் போடுறியே இது அடுக்குமா நியாயமா சுவாமி தங்கமடா பாவம் மகாலட்சுமியே வந்து ஆய்வுது பாவம் போயிட்டு பாத்துட்டு வரட்டா நீ போக கூடாது இந்த ஊரிய சக்காலத்தி எல்லாம் ஏமாற இருக்கிறாங்க என்னடியா அந்த புள்ளிக்க வந்த கதி உனக்கு வராது புடுமோ இந்த தேவடால் ஏசுவோ புடிக்குமோ இந்த ஊரிய சக்காலத்தி எல்லாம் ஆம்பளை ஓட்டு வெளியே பல வச்சிருக்காரு பேச சொல்லுவேன் யார் நான் அடுத்த ஆம்பளை காசு வைக்கிறேன் நானு 8 லட்சம் போட்டு காட்டினாங்க 8 லட்சம் ரூபாய் 8 லட்சம் போட்டு கட்டி வைக்கிறாங்க அந்த பொட்டன்றாங்க பத்தியா நகை பத்தியா வீட்டுல போட்டுக்கிட்டா ஆம்பளை கூட கைத்துல போட்டு கடை பத்தியா யார் வீட்டுக்காரி என்ன நாய் குறைக்குது அந்த நாயை துரத்துட்டு வராது எங்கடா போய் ஜெயமாபுரி பட்டணத்துல நான் மட்டும்தான் அழகு வாய்ந்தவன் நினைச்சேன் கட்சியில என்னோட அழகா இருக்கிறாள் வாட்ட சாட்டமா குத்தும் கொலையுமா நல்ல பாக்குது மப்பு மதாரமா இருக்கிறா இல்ல வாட்டமான இவகுது இன்னைக்கு ஏகப்பட்ட பழகாரிசி ஆயிடுவேன் பையா 1000 ரூபாய் சேர்த்து குடியம்மா உண்மையாலுமே 10,500 உனக்கு 1000 ரூபாய் சேர்த்து 11,500 தரேன் எதுக்கு சொல்றேன்னா அந்த ரூம் ரெடி பண்ணி நான் சீர் பண்ணி விட்டுறேன் வரவும் போறா 5000க்கு மேல இல்லன்னு சொல்லிடுறேன் இவனுக்கு மட்டும் இந்த கிராய்க்கு மட்டும் ஆமா 1 மணி நேரத்துக்கு 5000 ரூபாய் இந்த
ஊரு நாட்டாரு தலைவர் பிரசிடண்ட் அங்க உட்காந்துருக்காரு எல்லாம் வாங்க. அங்க மஞ்சள் கலர் வேட்டி கட்டி உட்காந்துருக்காருல்ல அவர்கிட்ட போய் முன்ன சொல்லிட்டு வா. அவர் தான் கணக்கு எழுதுற கோயில் நிர்வாகம் பூரா அவர்கிட்ட தான் இருக்குது. அப்படியா? 5000 ரூபாய் ஒரு மணி நேரம் தான். போய் சொல்லிட்டு வா. ஓடு நான் ஊருக்கார பூரா அவர்கிட்ட சட்டைக்கு போடுவாங்களே. ஐயோ அவர் எவரோ சொல்லி தேத்தி மாத்தி திந்து பூட்டிக்குவாரு. இருக்கிற நேரத்தை வித்து குடுத்துருவாரு. நான் இவரை பாக்குறேன். போய் பாரு. என்னமா குடும்ப நேரத்தை கூட்டி சேர ஆக போகுது. உங்களை பார்த்தா ராஜா அவுட்டு பொண்ணு மாறிக்கிறீங்க. ஆமா இங்க எதுக்கு வந்தீங்க? நான் இருக்கிற குளம் தாசி குளம். உனக்கு ஏதாவது ஆள் கேள்வி வேணுமா? என் ஊரைய கேக்குறேன். இல்ல பணகாசு வேணுமா? அதெல்லாம் தேவை இல்லம்மா. ஒரு ஆள் வேணும்னா சொல்லி இது எங்க இருக்கு ஆள் அனுப்புறேன். அவங்க எல்லாம் கூட போறது அண்ணன் தம்பிங்க. பணம் வேணுமா? பணம் வேணும்னா நீ வச்சுக்க. அப்புறம் எதுக்கு வந்த? என் ஊர் தெரியுமா? உங்க ஊர் என்ன ஊர்? எங்க அந்த ஜெயபுரி பட்டானோ. அந்த செல்வி கற்பகவல்லி பேரு என் வீட்டுக்கார பேரோ சாந்தசீலன், என் பேரோ கற்பகவல்லி. என்னை தொட்டு தாலியை கட்டிய கணவர் எங்க வீட்டுக்காரரு 6 மாசமா உங்க வீட்டுல இருக்கிறாருமா. என்ன எனக்கு தெரியாத உன் வீட்டுக்காரர் எங்க இருக்கிறா? எங்க வீட்டுல என் வீட்டுக்காரர் எங்க ஆம்படியா தான் இருக்கிறாரு. உங்க ஆம்படியா இருக்கிறாரு சங்கே. பொண்டாட்டி சொல்லிட்டு வந்தேன். உன் பொண்டாட்டி ஆயிட்டு வந்திருக்கிறேன். ஆம்படியா கேட்டீங்க சொல்லல மகனே, சொல்லல. வீட்டுக்காரரு அவர் எனக்கு அண்ணம்மா. அவர் இல்லையா? அவர் இல்ல. அப்புறம் யாரு? வீட்டுல உன் பொண்டாட்டி சொல்லிட்டு வந்தியா? ஐயோ பொண்டாட்டி அழுகன் சுந்தரியா வந்திருக்காடா எங்க வீட்டுல கேமரா எடுக்க போட்டான்னு சொல்லிட்டு. ஏமா இவரா பாரு. அவன் என் தம்பிமா. இவர் கிடையாதா? அப்புறம் யாரு யா வீட்டுல உனக்கு? என்னை தொட்டு தாலி கட்டி வீட்டுக்காரரா 6 மாசமா நீதான் வச்சிருக்கிற. நான் வச்சுக்கிறேன். உன் கூட இருக்கிறாரு, அவர்தான் எங்க வீட்டுக்காரரு. யார் யா வீட்டுக்காரரா? அது பேரு சாந்த குணம் படைத்த சாந்தசீலன். அவரா? அவரா? மான எனக்கு தேவையா? மஞ்சள் அப்படி தேவடியா? யாருக்கிட்ட வந்துட்ட? நான் என்ன ஒண்ணு மாதிரி தேவடியாளா? நானு அழுவல. நானு யார் வீட்டுக்கார குடும்பம் இருக்கிறாரு. நீ நாட்டு தேவடியாள இருப்ப. தாசி குட்டி தேவடியா? நான் தாசி தாசி அல்ல.
ஒரு கேவல தாத்தி வரணும் சாவ போறேன் தாத்தி சொல்லிட்டா இந்த ஊரே சக்காத்துல கேட்க மாட்டாங்க யாருமே இருக்காங்க சாவ போறேன் அவன் தாத்தி சொல்லிட்டாரு அவன் தாத்தி சொல்லிட்டா நான் ஒரு நிமிஷம் நீ உட்கார் வெளியேற போய்யா கொண்டு போய்யா போய் சாவற வாடா டேய் ஐயோ என்ன தாத்தி சொல்லிட்டா நீ அலந்து சாவ போற தக்கமே ஒரு கொண்டே ஐயா அவனை யார கொண்டு போய்யா ஆம்பளை பாக்க மராதி கட்டிடுவோம் ஒரு கேள் பெண் இந்த பூமியிலே பிறந்தாலும் பிறந்து வந்தாலோ என்னுடைய தர்ம பத்னி நீதானே என்ன ஒருத்த தாசின்னு கேட்ட அவளை மல்ல தள்ளி கீச்சு காய வைக்காது எந்த நேரம் போய் முட்டை எடுக்கல குனிஞ்சிக்கிட்டே கிடக்குற அவள் யார் எங்க இருக்கிறாங்க வா காட்டுறவா வணக்கங்க. இவளை நான் எங்கேயே பார்த்தது போல் தெரியுது. எங்க பார்த்திருக்கலாம்? என்னுடைய தர்ம பத்தினி மஞ்சளாவை பார்த்து ஆடிதாசு என்று நீ மாலையும் தருத்திட்ட நீ தொட்டு மாலையிட்ட தாலி கட்டின பொண்டாட்டி நான் தான் சொந்த பொண்டாட்டி. ஓ அந்த மூதேவி சனிய நீதானா? இறைவா, யார் முகத்தில் இதுவரைக்கும் நான் விழிக்கப்படாது என்று இருந்தனோ உன் முகத்துல என்ன கடவுள் விழிக்க வச்சுட்டான் பாத்தியா? என் நிம்மதியை கெடுப்பதற்கென்றே வந்தாயா? அறிவில்லாத நாய். நான் சந்தோஷமா என் தர்ம பத்தினி மஞ்சளாவோட 6 மாத காலமாக நான் நிம்மதியா இருந்தேனே. என் நிம்மதியை கெடுப்பதற்கு அறிவில்லாதவளை. மாமா, யாண்டி தாசி வீட்டுக்கு வந்து நடிக்கிறிய? என்னை அடித்தாலும் பெரியதல்ல என் மன்னவா. என்னை அடித்த கர பொண்ணுவாகும் கண்ணாளா. நீ ஒரு 10 பெண்ணாச்சே, எதுக்கு காசுக்காக உடம்பு விற்கிற தாசி வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு என்ன அடிச்சு? என்ன அடிச்சது பெருசு. உங்க அப்பா அடிச்சாங்க, உங்க அம்மா அடிச்சாங்க, உங்க சின்னம்மா அடிச்சாங்க, தாசி அம்மா அடிச்சாங்க. அவங்க அடிச்சதெல்லாம் பெருசா நினைக்கல நானு. ஆனா இங்க வந்த நீ என் மேல பாசம் இல்லைன்னா என்ன அடிச்சிருப்பியா? என்னை அடித்தாலும் பெரியதல்ல என் மன்னவா. என்னை அடித்த கார பொண்ணாகும் என் கண்ணாளா. அடித்தாலும் பெரியதல்ல என் மன்னவா. என்ன அடிச்ச கை நோகமோ சுவாமி.
காரணம் என்ன பட்டுன்னு சொல்லு. உங்க வந்த காரணம் தான் அந்த அம்மா வீட்டுக்கு வந்த காரணம் தெரியுமா? உன்னை ஈண்டெடுத்த உன் தாய் தந்தை உயிர் போவது வருவதுமா இருக்குது. எங்க அப்பா அம்மா இன்னைக்கோ நாளைக்கோ சாவர மாதிரி இருக்கிறாங்க. ஓ அந்த கிழவங்க இவ என்ன உயிரோட தான் இருக்குதா? அட வாங்க, அது எப்பவே செத்து